வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ். ஓகேங்களா? ஸோ ஹெல்த் அண்ட் வெல்னஸ்ல பார்த்தீங்கன்னா 84 மைக்ரோ நிச்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நான் சொல்லிடுறேன். என்னன்னா நம்ம ஹெல்த் அண்ட் நிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் இல்லை டாக்டரேட்டோ இல்லை உங்களுக்கு வெல்னஸ் சர்டிஃபைடட் ட்ரைனராக இருக்கீங்க, இல்லை அதில் வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருக்கீங்க, வெல் ட்ரைனடாக இருக்கீங்கன்னா மட்டும் இந்த நிச்சுக்குள்ளே ஒர்க் பண்ணுங்கள். மற்றபடி எல்லாருமே ஒர்க் பண்ணாதீங்க நார்மலாக. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகேங்களா? ஸோ ஹெல்த்தில் ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்துச்சு, அதாவது உங்களுக்கு கண்டென்ட்டில் தப்பு நடந்துச்சு அப்படின்னா தப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியோ இல்லை ஒருத்தர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தப்பான வழிகளில் அவருக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் பெரிய ஒரு பிரச்சனையாக போகும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் இருந்தால் மட்டும் இதில் ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதில் 2 வே இருக்குது. ஹெல்த் அண்ட் வெல்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ராப்ளம், இன்னொன்று மெத்தட்ஸ். ஸோ இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். என்னோட ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டை பற்றி நல்லா தெரியும். ஸோ அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ வாங்க அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். Hey, hi everyone. I'm just going to talk about health and wellness. So there are two ways. One is problem, one is method. So first I'm going to talk about diabetes. Diabetes பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கு, லைக் நியூ பார்ன் கிட்ஸ்க்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா டைப் 1 டயபிட்டிஸ் நியூ பார்ன் கிட்ஸ்க்கெல்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா லைக் மதர் வார்ம்லேருந்தே அவங்களுக்கு வரும். டைப் 2 டயபிட்டிஸ் பார்த்தீங்கன்னா லைக் அவங்க யங் ஏஜ்லேருந்தே சாப்பிட்றது சாக்லேட்டு, இந்த ஐஸ்கிரீம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஏஜுக்கு அப்புறம் அதை வந்து அந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் காட்டும். ஸோ அதுதான் வந்து டைப் 2 டயபிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் பத்தி சொல்லவே வேணாம். இப்பெல்லாம் ஒர்க் டென்ஷன் எல்லாமே இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் வந்து டென்ஷனுக்கும் மேல கொஞ்சம் சொன்னாலே கோவம் வரும்ல, அதுதான் வந்து ஹைப்பர் டென்ஷன். ரெசிடைங் ஹேர்லைன், அப்புறம் டிப்ரெஷன். இப்பெல்லாம் வந்து நிறைய கிட்ஸுக்கு வந்து டிப்ரெஷன் நிறைய இருக்கு. இன்சோம்னியா பாத்தீங்கன்னா தூக்கமே இல்லாம நைட் ஃபுல்லா ஏதாச்சும் ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்கிறது பாத்தீங்கன்னா இன்சோம்னியா. பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆஸ்துமா பாத்தீங்கன்னா இந்த குளிர்காலம் ஆரம்பிச்சாலே சில பசங்களுக்கு வந்து ஆஸ்துமா வந்து ஆரம்பிச்சிரும். அது வந்து அவங்க பிரெக்னன்சி மதர் வார்ம்ல இருந்தே இருக்கிறது அது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கேன்சர் வந்து லைக் அது வந்து நிறைய இஷ்யூஸ்னால வர்றது. வெர்டிகோ. தைராய்டு பாத்தீங்கன்னா நிறைய விமன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்கு. அது வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து லீட் பண்ணும். அல்சர், சாப்பிடாம ஸ்கூலுக்கு போகணும், ஒர்க்கு போகணும்ட்டு அர்ஜென்ட்ல சாப்பிடாம போறதுனால வர்றதுதான் வந்து அல்சர். மெட்டபாலிக் டிசார்டர்ஸ், எபிலெப்சி, ஐ ப்ராப்ளம், போன் எல்லாம் நோண்டுறதுனால வர்றதுதான் வந்து ஐ ப்ராப்ளம். சைனஸ், தலைவலி, அப்புறம் வந்து ஹார்ட் அட்டாக்ஸ். இப்போல்லாம் யங் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கே வந்து ரொம்ப ஹார்ட் அட்டாக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் அந்த ஃபுட்டு வந்து கரெக்டா எடுத்துக்காததுனால. அடிக்ஷன்ஸ், ஒரு விஷயத்த பார்த்தா அதுக்கு அப்படியே அடிக்ட் ஆயிடுறது. ஃபிப்ராய்ட்ஸ், வைரல் டிசீசஸ், கொரோனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வைரல் டிசீசஸ். அலர்ஜிஸ், ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிட்டோம்னா பாடியில ரெஃப்ளெக்ட் ஆகி அரிப்பு, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜிஸ். செக்ஷுவல், ஓவர் வெயிட் பாத்தீங்கன்னா இந்த டிப்ரெஷன் அதனால எல்லாமே வர்றதுதான் வந்து ஓவர் வெயிட். ஓசிடி, கிட்னி ஸ்டோன், தண்ணி குடிக்கலன்னா கிட்னி ஸ்டோன் வரும் கண்டிப்பா. டைஜஸ்டிவ் இஷ்யூஸ், தண்ணி குடிக்கலன்னா டைஜஸ்டிவ் இஷ்யூஸும் வரும். இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையே இல்லாத இருக்கிறது வந்து இன்ஃபர்டிலிட்டி. மைக்ரைன், தலைவலி. ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்னா தெரியும் உங்களுக்கே. ரூமட்டாய்டு அத்தரைட்டிஸ், இன்டைஜஷன், சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகிறது. பிசிஓடி, இது பாத்தீங்கன்னா ஒரு நீர்க்கட்டி. விமென்ஸ்க்கு எல்லாருக்குமே இருக்கும் இந்த நீர்க்கட்டி. லைக் இருக்கும், பட் ஒரு சாப்பிடுற பழக்க வழக்கத்தினால வந்து சில பேருக்கு வந்து ஜாஸ்தி ஆயிடும். அதுதான் வந்து பிசிஓடி. பேக் பெயின்னா முதுகு வலி. ஸ்பாண்டிலைட்டிஸ், சூசைடல் சிம்டம்ஸ், அப்புறம் டூபர்குலோசிஸ், வெரிகோஸ் வெயின்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நிக்கிறதுனால, அப்புறம் கரெக்டான விட்டமின்ஸ் கிடைக்காததுனால கால்ல வந்து வெயின்ஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு அப்படியே பரப்பி ரெட்டா இருக்கும். அதுதான் வந்து வெரிகோஸ் வெயின் தெரியும் அப்படியே. டென்டல் இஷ்யூஸ், பல் இஷ்யூ, போன் இஷ்யூ, அங்கங்க ஜாயின்ட்ஸ்ல வலிக்குது, இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, அது வந்து போன் இஷ்யூஸ். அப்புறம் பேரலைசிஸ், காலே வந்து ஏஞ்சிக்க முடியாம கைப்படுத்து, அதெல்லாம் வந்து தான் பேரலைசிஸ். நியூரோ ப்ராப்ளம்ஸ்,
ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், மூச்சு வாங்காம இருக்கிற ப்ராப்ளம், அந்த ஹார்மோனல் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, ஹார்மோனல்னா உள்ளுக்குள்ளேயே வந்து சில ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், அது ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ். அப்பெண்டிஸ். மெத்தட்ஸ் பார்ப்போம். மெத்தட்ஸ் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்கான சொல்யூஷன். இப்ப வந்து ஒருத்தங்க வந்து மாஸ்டர்ஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இதுல வந்து யோகா ஸ்பெஷலிஸ்ட், ரெஃப்ளெக்ஸாலஜி ஸ்பெஷலிஸ்ட், ஜும்பா ஸ்பெஷலிஸ்ட், டான்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், ஒருத்தவங்க வந்து ஒரு கோர்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க கிட்ட போனோம்னா அந்த பாடிக்கு ஏத்த மாதிரி பார்த்து கெயின் பண்ணுமா லெஸ் பண்ணுமான்ட்டு அவங்க வந்து கரெக்டா வந்து நம்மளுக்கு டிசிஷன் எடுக்க சொல்லி கொடுப்பாங்க. ஸோ யோகாலே பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. வெயிட் கெயின் பண்றதுக்காகவும் இருக்கு, பிரெக்னன்சிக்காக இருக்கு, அப்புறம் வெயிட் லாஸ் பண்றதுக்காக இருக்கு, நிறைய யோகா இருக்கு. ரெஃப்ளெக்ஸாலஜி அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான அக்குபஞ்சர் தான். அதை வந்து கையால மசாஜ் பண்ணுவாங்க அந்தந்த பாயிண்டட். ஸோ அதை வந்து ரெஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லுவாங்க. ஜும்பா வந்து ஒரு விதமான டான்ஸ் ஸ்டைல். அந்த டான்ஸ் ஸ்டைல் பண்ணி வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம், வெயிட் கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமியோபதி தெரிஞ்சதுதான், காலங்காலமா கேட்டது. டான்ஸ் ஃபிட்னஸ், டான்ஸ் பண்ணி வெயிட்டை லூஸ் பண்றது, அப்புறம் ரன்னிங், ஓடுறது, டயட், கரெக்டான ஃபுட்டு சாப்பிடுறது, ஃபாஸ்டிங், சாப்பிடாம இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங்ல இருக்கிறது, மெடிடேஷன், யோகாலே அது மெடிடேஷன் சொல்லி தருவாங்க, எப்படி நம்ம வந்து காமா வச்சுக்கணும்ட்டு. பிசியோதெரப்பி, ஆரோபிக்ஸ், பிராணிக் ஹீலிங், ஆயுர்வேதா ஃபுட் வந்து நிறைய இப்பெல்லாம் வந்து ஆயுர்வேத கடைக்கு போனோம்னா நிறைய கிடைக்கும். ஹைப்பனாசிஸ், சித்தா மெடிசன், இது வந்து நம்ம தமிழ்நாடுல வந்து ரொம்ப பாப்புலர் சித்தா மெடிசன். பாசிட்டிவ் சைக்காலஜி, நேச்சுரோபதி, அக்குபஞ்சர் தெரிஞ்சது, அந்தந்த பாயிண்ட்ஸ்ல வந்து பாயிண்ட் பண்ணி பெயின் கொடுத்து அந்த ரிலீஃப் கொடுக்கறது. சைக்கிளிங், ஸ்விம்மிங், ஃபங்க்ஷனல் மெடிசின், இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், அதான் ஃபாஸ்டிங்ல வந்து இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங்கும் இருக்கு. ஆர்கானிக் ஃபுட், நல்ல விதமான ஃபுட்டை எடுத்துக்கிறது. பிரீத்தாலஜி, மார்ஷியல் ஆர்ட்ஸ், ரேக்கி, பைலேட்ஸ், கிறிஸ்டல் ஹீலிங்ஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், நம்ம பாடிக்கு எப்படி வந்து அந்த பார்ட், இப்போ காலுன்னா காலுக்கு எப்படி ஸ்ட்ரென்த் கொடுக்கறது, கைக்கு எப்படி ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுன்ட்டு அதுக்குன்னு தனியா ட்ரைனிங் தருவாங்க. பவர் யோகா, வேகன் டயட், இப்பெல்லாம் நிறைய கேட்கறது வந்து வேகன் டயட் தான். சாத்விக் ஃபுட், பழைய காலத்து ஃபுட் தான் வந்து சாத்விக், பிராமின்ஸ் தான் வந்து நிறைய சாப்பிடுவாங்க, அது சாத்விக் ஃபுட். வாட்டர் தெரப்பி, ரா ஃபுட் டயட், ஸ்டோன் ஹீலிங், இந்த ஃபுட்பாத்ல எல்லாம் ஸ்டோன் போட்டுட்டு அதுல நடந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து ஸ்டோன் ஹீலிங். கீட்டோ டயட், சக்கரா பேலன்சிங், ஜூஸ் தெரப்பி, மந்த்ரா மெடிடேஷன், வெயிட் ட்ரைனிங், இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ். தேங்க்யூ.